வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல மெத்தட்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன் அண்ட் இன்சென்டிவ் சிஸ்டம் லேபர் காஸ்ட்ல பார்க்கலாம். ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நார்மல் வேஜஸ் எப்படி கால்குலேட் பண்றது? பீஸ் வேஜஸ் எப்படி கால்குலேட் பண்றது? நார்மல் வேஜஸ் அப்படின்னு சொன்னா, டைம் வேஜஸ் குடுத்துருவாங்க. டைம் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, அது பேஸ் பண்ணி வேஜஸ் குடுக்கறது. பீஸ் வேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டூ ரேட் பர் பீஸ் அத வச்சு கால்குலேட் பண்றது. ஸோ இப்போ ஒரு சம் பார்க்கலாம். ராஜ் ஒர்க்ஸ் இன் எ ஃபேக்டரி வேர் த ஃபாலோயிங் பர்ட்டிகுலர்ஸ் அப்ளை. நார்மல் ரேட் பர் ஹார் வந்து 1.5 rupees. Normal piece rate is 20% more of the time rate. So, and then expected output is 20 units per hour. Raj produces 157 units in an 8 hours day. Calculate his wages for the day on a time basis and piece basis. So, Raj என்ற worker 157 units வந்து 8 ஹவர்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டைம் பேஸ்லயும் கால்குலேட் பண்ணோம். பீஸ் வேஜஸ்லயும் கால்குலேட் பண்ணோம். டைம் வேஜஸ்ல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க? 8 ஹவர்ஸ். 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கு? 1.5 rupees. அப்போ டோட்டலா அவங்களுக்கு rupees 12 டைம் பேசிஸ்ல வேஜஸ் கிடைக்கும். இதுவே பீஸ் பேசிஸ்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்கங்க? நார்மல் அந்த பீஸ் ரேட்ட விட நம்மளுக்கு வந்து இப்ப பீஸ் ரேட்ல வந்து எவ்வளோ ஆகுதுன்னா, 20% மோர் ஆஃப் த டைம் ரேட். டைம் ரேட்ட விட 20% அதிகம் இதுக்கு. ஸோ அப்ப பார்க்கும்போது 1.5 பார்க்கும்போது எவ்வளோனாக்கா, ஒரு 20 யூனிட்ஸ்க்கு அந்த 1.5 வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு கரெக்ட்டா? அந்த 1 ஹவருக்கு அவன் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றான்? 20 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றான். அப்போ பர் பீஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னா 0.075ன்னு வருது. ஸோ ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் டைம பேஸ் பண்ணி தான். பட் பீஸ்க்கு வந்து இந்த 0.075ல 20% அதிகமா குடுத்தாகணும். அப்ப எவ்வளோ கால்குலேஷன் வருதுன்னாக்கா 0.015. ஓகேவா? ஸோ 0.075 பிளஸ் 0.015 எவ்வளோ வருது? 0.09. அதாவது ஒரு பீஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரூப்பீஸ் 0.09. இவங்க டோட்டலா எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க? 157 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப பண்ணும்போது 0.09 பண்ணும்போது எவ்வளோ ரூப்பீஸ் கிடைக்குது? 14.13. ஸோ இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, டைம் பேசிஸ்ல பார்க்கும்போது 8 மணி நேரத்துக்கு அவனுக்கு ரூ. 12 தான் கிடைக்குது. பட் அதுவே பீஸ் பேசிஸா இருக்கும்போது, நம்மளுக்கு என்ன ஆகுது அந்த இடத்துல? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட்க்கு ஏத்தா மாதிரி குடுக்கும்போது, அவங்களோட வேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு போட்ட சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.